வணக்க மக்களே, வெல்கம் டு த ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோவில் நம்ம பார்க்க போகிறது த ஷீப் டிடெக்டிவ்ஸ் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் மூவி தமிழ் டப்பிங்கோட ப்ரைமில் அவைலபிளாக இருக்குது. இந்த படம் குடும்பமாக பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு மர்டர் மிஸ்ட்ரி த்ரில்லர். அதாவது மனுஷங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறது அப்படின்றத நம்ம நிறைய பார்த்துருப்போம். இதில் ஆடுகள்லாம் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கொலையை கண்டுபிடிக்குது அப்படின்ற தீமில் கொண்டு போயிருப்பாங்க. அந்த ஆடுகள் எல்லாமே ஜார்ஜ் அப்படின்னு சொல்கிறவர்கிட்ட தான் வந்து வளருதுங்க. இன்ஃபேக்ட் அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமாக அந்த ஆடுகளை பார்த்துக்கிறாரு. அதுக்கு டெய்லி வந்து கதைகள் சொல்கிறது, அதுவும் குறிப்பாக க்ரைம் கதைகள் சொல்கிறது அப்படின்றத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்காரு. அந்த ஆடுகள் இன்ஃபேக்ட் தனக்குள்ளே டிஸ்கஷன் பண்ணிக்கும், யார் கொலையாளியாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் திடீர்னு அந்த ஜார்ஜ் அப்படின்றவரே வந்து இறந்து போயிடுவார், அதுவும் மர்மமான முறையில். அந்த கொலைக்கு காரணம் யார் அப்படின்றத இந்த ஆடுகள்லாம் சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி போலீஸ்க்கு எப்படி க்ளூ கொடுக்குது, அந்த கொலையாளி யார், டுவர்ட்ஸ் என் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். பழைய ராமநாராயணன் படத்தில் பார்க்குற மாதிரியான விஷயங்களாக இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் இந்த படத்தில் நிறைய விஷயங்களை ரொம்ப ப்ளசண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த ஆடுகளுக்குள்ளே நடக்கக்கூடிய கான்வர்சேஷன், அதுலேயும் வித்தியாசமான ஆடுகள், அதில் செபாஸ்டியன் ஒரு ஆடு, லில்லின்னு ஒரு ஆடு, அது மட்டும் இல்லாமல் வின்டரில் பிறந்த ஒரு ஆடு, இப்படின்ற மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. மர்டர் மிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன க்ளூ, அந்த சின்ன க்ளூவை ரொம்ப நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நிறைய சின்ன எமோஷன்ஸ் அப்படின்றதும் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த ஆடுகள் எல்லாம் தன்னோட ஷெப்பர்டுக்காக அவ்வளோ மெனக்கட்டு போய் நிறைய விஷயங்கள் பண்ணுது, நிறைய ரிஸ்க் எடுக்குது அப்படின்ற மாதிரியான காட்சிகள்லாம் ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னதான் குழந்தைகளுக்கான படமாக இருந்தாலும் அந்த மர்டர் இன்வெஸ்டிகேஷனும் கொஞ்சம் குழந்தைத்தனமாக அமைச்சது அப்படின்றது கொஞ்சம் ஒரு நார்மலான ஃபீலை கொடுத்துச்சு. பட் ஓவரால் ஒரு டீசெண்டான அட்டெம்ப்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.3 out of 5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை, க்ளீன் வாட்ச். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.